Hi, hello friends, welcome to my channel evening session. பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ஈவினிங் செஷனில் வந்து எத்தீரியமில் டெல்டா எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் எடுத்துருக்கோம். அது பார்த்திங்கன்னா இப்போ 27.0.28 ப்ராஃபிட் போயிட்டுருக்கு. பாருங்கள், இந்த மாதிரி எப்போவுமே லோ அமௌண்ட் வச்சு தான் ட்ரேட் எடுக்கணும், லோ மார்ஜின் வச்சு தான் ட்ரேட் எடுக்கணும். இப்போ வந்து ஈஸியாக ப்ராஃபிட் பண்ணலாம். மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி டெய்லி நீங்களும் வந்து ப்ராஃபிட் பண்ணணுன்னா மறக்காமல் மை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா நிஃப்டியில் இன்றைக்கி காலையில் மார்னிங் ட்ரேட் எடுத்தோம். அதில் வந்து ப்ராஃபிட் பார்த்துருக்கேன் நான். பட் ஆனால் வந்து லோ அமௌண்ட்டு தான் ட்ரேட், அதுலேயும் வந்து லோ அமௌண்ட்டு தான் ட்ரேட் எடுத்துகிட்ருக்கோம். வெரி லோ அமௌண்ட் வச்சு தான் ட்ரேட் எடுத்துருக்கேன். பட் ஆனால் வந்து ரெகுலராக ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நான் வந்து லேட்டராக வந்து ஷோ பண்ணுறேன். ரெகுலர் ப்ராஃபிட் டெய்லி அமௌண்ட் பார்க்கணுன்னா வந்து ரொம்ப ரிஸ்க் ஜாஸ்தி எடுக்கணும். பட் ஆனால் எடுக்கலாம். கரெக்டாக தெரிஞ்சதுன்னா லேர்ன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ப்ராஃபிட் பார்க்கலாம். டெய்லி வந்து ப்ராஃபிட் கண்டிப்பாக பார்க்கலாம். மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வந்து நிஃப்டியில் ஜீரோதாலையும் டெல்டா எக்ஸ்சேஞ்சிலையும் ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா எத்தீரியமில் 0.01 எத்தீரியமில் வந்து ப்ராஃபிட் போயிட்டுருக்கு. 0.32 அப்படிங்கிற யூஎஸ்டியில் வந்து ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன். வெரி லோ அமௌண்ட் தான் இருந்தாலும் வந்து இந்த மாதிரி ஸ்டாண்டர்டாக நீங்கள் உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஸ்டாண்டர்டாக நிற்கணும் ப்ராஃபிட்டு. இந்த மாதிரி நிற்கிறதுக்கு வந்து சில இதெல்லாம் இருக்குது, அதை யூஸ் பண்ணணும். அது நான் போக போக உங்களுக்கு ரெகுலராக வீடியோஸ் போடுறது அதில் உங்களுக்கு தெரியும். மறக்காமல் டெய்லி வீடியோஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஸ்கிப் பண்ணாமல் வீடியோஸ் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே புரியும். போக போக உங்களுக்கு எல்லாமே வந்து எப்படி ரெகுலர் ட்ரேடு எடுக்கணும், என்ட்ரி எடுக்கணும், என்ட்ரி எக்ஸிட்டு எல்லாமே கரெக்டாக எடுக்கணும். நான் வந்து எந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறதில்ல. அதேமாதிரி பார்த்திங்கன்னா வந்து ஹலோ பார்த்திங்கன்னா ரெகுலராக ட்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். சாரி கைஸ், ஸ்மால் டிஸ்டர்பன்ஸ். பார்த்திங்கன்னா ஜீரோதெல்லாம் ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன். ரெகுலராக ப்ராஃபிட் மேக் பண்ணணுன்னா கொஞ்சம் வந்து ட்ரிக்ஸ்லாம் யூஸ் பண்ணணும். நான் வந்து எஸ்எல் ஸ்டாப் லாஸ் எடுக்கிறது கிடையாது. எந்த ஒரு இண்டிகேட்டரும் பயன்படுத்து இந்த மாதிரி டூல்ஸ் எல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணுறதில்ல. நான் உங்களுக்கு போக போய் என்னோடய வீடியோஸில் எல்லாத்துலேயுமே நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெய்லி வீடியோஸ் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியும் சேஞ்சஸ். அதேமாதிரி நம்மகிட்ட இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது, ஃபேஸ்புக் இருக்குது, அப்புறம் பார்த்திங்கன்னா டெலிகிராம் சேனல் இருக்குது. எல்லாமே நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கமெண்ட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். உங்களுக்கு என்ன குறைஸ் இருந்தாலும் நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அதேமாதிரி இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் லைவாக ஷோ பண்ணுறேன். என்னோடய ப்ராஃபிட் வந்து லைவாக நான் ஷோ பண்ணுவேன் எப்போவுமே. ஜெரோதாவில் வந்து நான் இப்போதைக்கு உங்களுக்கு ஷோ பண்ண மாட்டேன். அது நான் வந்து உங்களுக்கு பெரிய இதாக காட்டணும், பூம் உங்களுக்கு காட்டுறேன். எப்படி ரெகுலராக ப்ராஃபிட் பண்ணுறது, மேக் பண்ணுறது அப்படிங்கிறது. ஸ்மால் அமௌண்ட்லேருந்து ஹையர் அமௌண்ட்டுக்கு கொண்டு போகணுன்னா சாதாரண விஷயம் இல்லை. அது வந்து கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும், லேர்ன் பண்ணணும். ட்ரேடிங் இஸ் அ பிஸ்னஸ். வெரி இது பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து கஷ்டம் இருக்குது. பட் ஆனால் ஒர்த் இட். லேர்ன் பண்ணிட்டிங்கன்னா ட்ரேடிங் மாதிரி ஒரு பிஸ்னஸ் உலகத்துலேயே கிடையாது. ரொம்ப ரிஸ்க்கும் ஜாஸ்தி, அதேமாதிரி ரிவார்டு உங்களுக்கு ஹையராக இருக்கும். பட் ஆனால் கரெக்டாக லேர்ன் பண்ணி கரெக்டாக எடுத்திங்கன்னா, அளவாக ட்ரேட் பண்ணி அளவாக எடுக்கணும். லோ அமௌண்ட் எப்போவுமே இது வச்சு ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்போவுமே ப்ராஃபிட் கரெக்டாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏதாவது இது இருந்ததுன்னா சஜஷன்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்ஸில் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அதேமாதிரி லைவ் செஷன் கனெக்ட் பண்ணுறோம். லைவில் வந்து உங்களுக்கு நான் டெய்லி லைவ் வருவேன். வீடியோஸ் கண்டிப்பாக போடுறேன். மறக்காமல் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எனி டவுட்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா லைவ் செஷனில் வாங்க. எனி
சேனல் இருக்குது, அதெல்லாம் லைவாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் நான் உங்களுக்கு வீடியோ ரெகுலராக போஸ்ட் பண்ணுறேன். ஸ்டாக்ஸில் வந்து நான் இது மட்டும் நிஃப்டி மட்டும்தான் ட்ரேட் பண்ணிட்டுருக்கேன். ஒன்லி நிஃப்டி, மீதியெல்லாம் வந்து நான் ட்ரேட் பண்ணுறதில்ல. அதேமாதிரி டெல்டாவில் பார்த்தீங்கன்னா டெல்டா எக்ஸ்சேஞ்சில் வந்து எத்தீரியம் அண்ட் பிடிசி இந்த ரெண்டு தான் வந்து ட்ரேட் பண்ணுறேன். இப்போ செல்லர் சைடு எடுத்திருக்கேன். ஸோ மார்க்கெட் செல்லர் சைடு தான் ட்ராவல் ஆகிட்டுருக்கு. நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். சில காரணத்தினால நான் அந்த சார்ட் வந்து உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறதில்ல. அதில் சில இதெல்லாம் இருக்குது உங்களுக்கு. அது போக போக வீடியோஸில் வந்து உங்களுக்கு நான் என்னென்னு சொல்கிறேன். மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லாத்துக்குமே ஒரு இது இருக்குது. இதில் வந்து பயங்கர சீக்ரெட்ஸ் நிறைய அடங்கியிருக்கு. ட்ரேடிங் இஸ் நாட் சிம்பிள் திங். இது வந்து மிகப்பெரிய விஷயம். இது வந்து கடல் மாதிரி. ஸோ அதில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நீந்தி வரணும். பட் ஆனால் இது பண்ணிட்டிங்கன்னா, புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப டெய்லி பிஸ்னஸ் ப்ராப்பரான ஒரு பிஸ்னஸ் கரெக்டாக பண்ணலாம். கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் ஷேர் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெகுலர் வீடியோஸ்க்கு வந்து மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிறது ஒவ்வொன்றும் இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸு. அது வந்து போக போக தான் உங்களுக்கு தெரியும். விதவுட் எஸ்எல் ஸ்டாப் லாஸ் எல்லாமே ட்ரேட் பண்ணுறங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கான காரியம். பட் ஆனால் நம்ம பண்ணுறோம். என்ன லேர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். மறக்காமல் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெகுலர் வீடியோஸ்க்கு மார்னிங் ஒரு வீடியோ, ஈவினிங் செஷனில் ஒரு வீடியோ வந்து கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ணுவேன் ரெகுலராக. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டே டியூன்ட்.